Good morning. Okay, இப்போ I hope everything is clear. வீடியோ எல்லாமே தெளிவா தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். Thanks for the people who are participating in the live. சரி, நாம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா இதில் வந்து ஐஐடி ஜாம் பயோடெக்னாலஜி 2017 அதில் கேட்ட ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டின் தான் சால்வ் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். போகலாமா? ஓகே, இது ஒரு வெக்டர் கொஸ்டின். இது ஃபிசிக்ஸ்லையும் வரும். அட் த சேம் டைம் இட் வில் பி ஆல்சோ தேர் இன் எந்த டாபிக் மேக்ஸ்லையுமே இருக்கும். போகலாமா? மேக்ஸில் வந்து ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோஷன் இன் பிளேனில் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் இன் த பிளேன் அல்லது கைனமேட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வெக்டர்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய தேவை ரொம்ப இருக்கும். போகலாமா? If A vector and B vector are unit vectors and angle between them is pi by 3, then the magnitude of A vector and minus B vector is. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த கொஸ்டின் ஆஸ்ட்? we are asked to find என்ன கேட்டிருக்காங்க? A vector minus B vectorன்னு ஒரு ஆன்சர் வருமா? A வெக்டரையும் B வெக்டரையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும், ஒரு ஆன்சர் வரும். அது ஒரு வெக்டரா தான் இருக்கும். A வெக்டர் மைனஸ் B வெக்டர் பண்ணா you will get a வெக்டர். அந்த வெக்டருக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மேக்னிடியூட் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. மேக்னிடியூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வெக்டருக்கு ஒரு பேர் வச்சிடலாமா? A வெக்டரையும் B வெக்டரையும் சப்ராக்ட் பண்ணா நமக்கு கிடைக்க போறது வெக்டர். சரியா? அந்த வெக்டருக்கு நமக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வெக்டருக்கு ஒரு பேர் வச்சிடலாமே. A வெக்டரும் B வெக்டரையும் சப்ராக்ட் பண்ணா அது ஒரு வெக்டர் வரும். அந்த வெக்டருக்கு பேரு நம்ம C வெக்டர் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் இப்போதைக்கு. சரியா? அது R வெக்டர்னு பேர் வச்சுக்கோமா. ரிசல்டன்ட் வெக்டர், விளைவு R வெக்டர். சரியா? நான் சும்மா பேர் வச்சிருக்கேன். திஸ் இஸ் ஸோ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் R வெக்டர். அதான் நம்முடைய கொஸ்டின். ஓகே, இதான் நம்முடைய கொஸ்டின். கொடுத்தது என்ன? வாட் இஸ் கிவன் இன் தி கொஸ்டின்? A வெக்டரும் B வெக்டரும் என்னது? they are. this is what we want to find. to find நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நம்முடைய ஃபர்ஸ்ட் இது என்னது? வாட் இஸ் கிவன் இன் தி கொஸ்டின். அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை கிராஃபிக்கலா வரைய தெரியணும். ஸோ A வெக்டரும் B வெக்டரும் என்ன கொடுத்துருக்காங்க? they are unit vectors. அப்படின்னா யூனிட் வெக்டர்ஸ்னா நமக்கு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாட் இஸ் a யூனிட் வெக்டர்? அதனுடைய மேக்னிடியூட் என்ன? 1. A வெக்டருடைய மேக்னிடியூட் 1, B வெக்டருடைய மேக்னிடியூட் 1. ஸோ யூனிட் வெக்டரை நம்ம we can so ஒரு மேக்னிடியூடை we can also write simply A or simply B. அதாவது இது மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டர், இதுவும் மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டர். இது மேக்னிடியூட் ஆஃப் B வெக்டர், இதுவும் மேக்னிடியூட் ஆஃப் B வெக்டர் தான். ரெண்டு குறியீடு கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர்னு சொல்லலாம், பூன்னு சொல்லலாம்ல, அதை மாதிரி தான். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? they are given. ரெண்டுத்து வெக்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னன்னா பை பை 3. ஆங்கிள் பிட்வீன் நான் எப்படி எழுத போறேன்? நம்ம வீடியோஸ்ல ஆங்கிள் பிட்வீன் அப்படிங்கிறத சொல்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஆங்கிள் பிட்வீன் A and B அப்படிங்கிறது நான் எப்படி எழுதுறேன்? தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பை பை 3. பைனா என்னடா ஞாபகம் இருக்கா? தெரியுமா? அது 180 டிகிரி. ஸோ 180 டிகிரி டிவைடட் பை 3. So 180 degree divided by 3, it is 60 degree. So ரெண்டு வெக்டருக்கும் இடையில how much angle it is? 60 degree. ஓகே, சரியா? ஸோ நம்ம கணக்குள்ள போயிடலாம். போலாமா? find the magnitude. இப்போ இதுக்கு டைரக்டா we have a formula. ரெண்டு வெக்டர் இருக்கிறதுனால செய்யலாமா என்னன்ட்டு? ஸோ அது என்னது? magnitude of the difference between two vectors க்கு என்னன்னா magnitude of the difference between two vectors. அது நம்ம என்ன சிம்பிள் எடுத்திருக்கோம்? இத மாதிரி எடுத்திருக்கோம். அது ஃபார்முலா என்னன்னா square root of the magnitude of A square, first vector square, magnitude of the second vector square, minus 2 times the cos of the
ஆங்கிள் பிட்வீன் எந்த டூ வெக்டருக்கு நம்ம டிஃபரன்ஸ் எடுக்க போறோமோ அந்த ரெண்டு வெக்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள், அதனுடைய காஸ் வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். -2 times cos of the angle between A and B. அப்புறம் அதோடய நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணோம்னா A into B, அதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். At the same time we have to multiply the same A into B here. நான் இதை மட்டும் நான் தனியா பிராக்கெட்ல போட்டு காமிக்கிறேன், இது மட்டும் தனியா பிராக்கெட் பண்ணணும். சரியா? சோ இப்போ magnitude of A என்ன? இதுவும் magnitude of A தான். So magnitude of A is 1. So magnitude of A square is, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன், so that 1 square is 1. அதே போல் similarly magnitude of B square is 1. So இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், magnitude of A square, இந்த magnitude of A the whole square க்கு என்ன எழுதிக்கலாம், I can write 1 there. Magnitude of B square, I can write 1 there. So A க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம், I can write 1. B க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம், I can write 1. So the angle between A and B, இதான் நம்ம பிராக்கெட்ல எழுதியிருக்கோம். Here I can write என்னது, here I can write 60 degree, 60 degree. Okay, so இப்போ நான் இந்த இதை மட்டும் I will shade it in an yellow color. இதை மட்டும் நான் ஒரு yellow color, sorry yellow color பதிலா pink போட்டேனே, I'll go with an yellow color. இந்த yellow color மட்டும் நான் தனியா எடுத்து I will work it out and show you. அந்த yellow color என்ன, what is that yellow color? 2 into cos 60 degree into 1 into 1. So 1 into 1 is, இதை மட்டும் நம்ம தனியா ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறோம். 1 into 1 is 1, so I don't want to bother about it. 2 cos 60 degree என்ன, ஞாபகப்படுத்தி பாருங்க அந்த டேபிள், trigonometry table, cos 60 degree is 1/2. So this cancels ஆயிட்டுனா here I will have 1 and 1. So 1 divided by 1 is 1. So இங்கே நான் 1 எழுதிக்கலாம். So finally 1 into 1 into 1 is 1. So what can I do now? So மொத்தத்துல இந்த yellow color bracket உடைய ஆன்சர் என்ன, 1. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், we have been finding the magnitude of the difference between two vectors A and B. So நமக்கு என்ன வந்திருக்கு, 1 plus 1 minus 1 அப்படின்னு வந்திருக்கு. So 1ம் minus 1ம் அடிபட்டு போயிரும், cancel out ஆயிரும். So left up with root 1. So rootனாலே plus or minus நம்ம போடுவோம், அப்படிதானே? So இங்க magnitude மதிப்பு, அதாவது இதுக்கு நீளம், magnitudeனா magnitude of vectorனா length of the vectorனு பேர். So length of the vectorனா என்ன, நீளம். So it has to be plus only. சரியா? So length வந்து எப்போதும் magnitudeனாலே it is defined only positive. நீளத்தை போயிட்டு நம்ம 10 மீட்டர் -10 மீட்டர் நீளம், என்ன சொல்ல, கம்பி தாங்கண்ணே, இரும்பு கம்பி தாங்க அப்படின்னு கேட்க முடியுமா? இது -10 மீட்டர் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. So length is always defined to be positive, greater than 0. புரியுதா? So there are two vectors, unit vectors A and B, and the angle is 60 degree. The difference between the two vectors and the magnitude நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So we have found it. அதுக்கு நம்ம பேர் என்ன வச்சிருக்கோம், difference between two vectorக்கு R vectorன்னு பேர் வச்சோம், அதுக்கு magnitude கடைசியா கண்டுபிடிச்சோம். So we have done it. So hope you listen this video. அது என்ன ஆன்சர்ங்கிறது I have done it. அது என்ன ஆன்சர்ங்கிறத நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். Okay, thank you, bye, and see you in the next video. If you have any doubts, please let me know in the comment. நன்றி, bye.